Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 2013ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கெட் லக்கி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி தான் ஹாலிவுட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ. இவங்க லண்டன்ல இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அங்க சில சட்டவிரோதமான செயல்களை செய்துட்டு வராங்க. அதாவது பேங்க் ராபரி, அடுத்தோட இந்த பணத்தை ஆட்டையை போறது, இந்த மாதிரி பல உருட்டு வேலைகள் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி ஹீரோவோட தம்பி ஒரு வாட்டி திருட போகும்போது என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து திருட போறான். திருட போனவொடனே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் பிடிச்சிடறானுங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பணம் நீ எங்களுக்கு திருடிட்டு போயிட்ட, அதை நீ எங்களுக்கு தரணும், அப்படி இல்லைன்னா உன்னையும் வாயில சுட்டு பின்னாடி புல்லட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறானுங்க. ஒரு வாரத்துக்குள்ள இந்த பணத்தை தரணும் அப்படின்னு. இதை ஹீரோ கிட்ட அதாவது அவங்க அண்ணா ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவங்க என்னன்னு சொல்றாருன்னா, என்கிட்ட இப்போதைக்கு 2 லட்சம் பணம் இல்லை, பட் நான் ஒரு வேலை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லண்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேசினோ, அவன் தான் ஒரு மிகப்பெரிய ரவுடியும் ரொம்ப உக்கிரமான கொடூரமானவன். அவன் கேசினோவை திருடி அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேசினோவை ஆட்டையை போட்டுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதுக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன ட்விஸ்ட்டு? ஸோ இறுதியில் அந்த கேசினோவை அடிச்சவங்க மாட்டினாங்களா இல்லையா? அந்த 2 லட்சம் டாலர்ஸை நம்ம ஹீரோ கொடுத்தானா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பரபரப்போட சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம் தான் கெட் லக்கி அப்படின்றது. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி லக்கி அப்படிங்கிற பேர்ல தான் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அண்ணன் தம்பி இவங்க 2 பேரும் தான் ஹீரோ. ஸோ அந்த 2013 காலகட்டம் அப்படின்னும் போது இந்த இட்டாலியன் ஜாப், ஸோ அந்த மாதிரி அந்த பேங்க் ராபரிஸ் படங்கள் எக்கச்சக்கமா வந்த காலகட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 11 வருஷம் ஆக போகுது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்தை நீங்க அப்படியே உத்து நல்லா பார்த்தீங்கன்னா போதும், இட்டாலியன் ஜாப் அப்படியே நமக்கு கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் அவங்க அடிக்கிற அந்த இடமாகட்டும், அவங்க யூஸ் பண்ற அந்த பேங்க் ராபரிக்கு அவங்க யூஸ் பண்ற கார்ஸ் அப்படின்னு எல்லாமே அந்த படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும், இந்த படத்துல பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்துல இல்லை. இதுதான் படத்துல அடுத்த காட்சி வரப்போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியமான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வீக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தவிர இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸும் பெரிய லெவல்ல ஆக்ஷன்ஸா இருக்காது. கன் ஃபைட்ஸ் தான் இருக்கும். அதுவும் ஓரளவு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க் ராபரி சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னா அதுல அதிகமா நம்ம கவனிக்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேசிங் சீன்ஸ் அந்த மாதிரியான சேசிங் சீன்ஸ் இதுல பெருசா இல்லை அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 18+ ஆன படம் தான் இந்த படம். ஸோ இந்த செக்ஷுவலா கண்டென்ட் ஒரு 2-3 காட்சிகள் இருக்கு அப்படின்னு கூட நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா அந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ இந்த படம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு படத்தை தான் அந்த டப் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலம் அப்படின்னபடியா அந்த காலத்துல இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நானும் பார்த்தேன். பட் எனக்கு ஒரு சுமாரான படமா தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்றதா உண்மை. IMDbல இந்த படத்துக்கு 4.5 3 அவுட் ஆஃப் 10 இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயும் ஒரு சுமாரான படமா தான் இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத உண்மை. அண்ட் எனக்கு என்னமோ இந்த படத்தோட அந்த கேரக்டர்ஸ் பெருசா அழுத்தமான இல்லையோ அப்படின்னு. ஏன்னா லக்கி அப்படிங்கிறவன் தான் படத்துல ஹீரோ அப்படின்னும் போது அவனே பாத்தீங்கன்னா சிக் கோழி மாதிரி இருக்கான். ஸோ அதனால இந்த படம் பெருசா எனக்கு பிடிக்கவில்லை. ஸோ அதனாலதான் இந்த படம் அந்த கேரக்டர் செலெக்ஷன் கரெக்டா இல்லை. அதனால இந்த படம் ஒரு மொக்கையான படமா போயிருச்சு அப்படின்றதான் ஒரு வருத்தமான செயல். ஸோ இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல இந்த படம் கிடைக்கும். நீங்க போய் நீங்க சர்ச் பண்ணி எடுத்து இந்த படத்தை நீங்க பார்த்துக்கலாம். கரெக்டா 1.5 hours இந்த படம் ரன் ஆகும். அண்ட் இப்பதான் நேற்று முந்தினாதான் இந்த படத்தை தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நீங்க ராபரி சம்பந்தப்பட்ட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கெட் லக்கி படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த படம் ஒரு சுமாரான படமா தான் இருந்துச்சு. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.